தை மாதம் மக நட்சத்திரம் இன்னைக்கு திருமழிசை ஆழ்வாரினுடைய திரு அவதார ஜெயந்தி. ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான ஒரு சரித்திரம். அதை இன்னைக்கு சிந்தனை பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா மூன்றபடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மல மலர் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு ஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் முழங்கும் அப்பாஞ்ச சண்டியமும் பல்லாண்டு அச்சை மாமலை போல்மணி பவளவாய் கமலச்சங்கம் சுடா மழவேறு ஆயிரத்தம் கொழுந்து இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமானவர்களானே. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம். இன்னைக்கு தை மாதம் மக நட்சத்திரம். 12 ஆழ்வார்கள்ல ஒருவராக விளங்கக்கூடிய திருமழிசை ஆழ்வாரினுடைய திரு அவதார நட்சத்திரம். அதாவது சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருமழிசை அப்படிங்கிற ஒரு திருத்தலத்துலதான் இவர் அவதாரம் பண்ணார். இவருடைய தந்தை பாத்தீங்கன்னா பார்கவர், தாயார் கனகாங்கி. இவர்களுக்கு தான் இவருடைய பெற்றோர்கள் இவர்கள். இவருடைய அதாவது 12 ஆழ்வார்களும் பெருமாளினுடைய ஒரு அம்சமாக அவதாரம் செய்தவர்கள். அதுல பாத்தீங்கன்னா இவர் பெருமாளினுடைய சங்கு சக்கரம் இருக்கு இல்லையா, சுதர்சன சக்கரம், அதனுடைய அம்சமாக சக்கரத்தாழ்வாரினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணார். ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த சரித்திரத்துல இவருடைய சரித்திரமும் ஒண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவில் திருவக்காங்கிற திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது இந்த ஆழ்வாரினுடைய ஒரு திரு அவதாரம் மட்டும் இன்னைக்கு அவரை பத்தி சிந்திக்கும் போது மட்டும் இந்த சினிமால எல்லாம் பிளாஷ்பேக் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அது நம்ம எல்லாருமே படம் பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு சிறப்பு தகவலை முன்பே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்கை சொன்னோம் அப்படின்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்குங்கிறதுனால இந்த சிறப்பு தகவலை முதல்ல சொல்லிடலாம். காஞ்சி மாநகர்ல பல்லவ மன்னரினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு அழகான ஒரு தேவதையான ஒரு பெண், அதாவது தேவலோக பெண்கள் இருப்பாங்க இல்லையா, ரம்பா ஊர்வசி மலர், அது போன்ற ஒரு அழகான ஒரு பெண். அந்த பெண் பாத்தீங்கன்னா கோவில்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை யதார்த்தமா சுவாமி தரிசனத்திற்கு அந்த மகாராஜா பார்த்துட்டு அந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கி அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி ஒரு சில ஆண்டுகள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த என்றும் 16ங்கிற மாதிரி அந்த 16 வயதுக்கு உண்டான அதே அந்த ஒரு இதுதான் இருக்கு உடல்ல. அதாவது நமக்கு அந்த உடல் வயது ஏற ஏற உடலுக்கான மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே அந்த பெண்ணுகிட்ட இல்லை. அப்ப கேக்குறாரு, எப்படி உனக்கு வயசு ஏறின மாதிரியே தெரியலையே, உடல்ல எந்த மாற்றமும் இல்லையே, எப்பயும் இவ்வளவு அழகா இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தரை காட்டுது. இவர் தான் அதற்கு அனுகிரகம் பண்ணாரு. அப்படி அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கணிக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர். அவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த திருமழிசை ஆழ்வாருடைய சீடர், பிரதான சீடர். அவரினுடைய அவர் ஆழ்வார் இடத்துல எடுத்து சொல்லி ஆழ்வார் தான் அந்த பெண்ணுக்கு இந்த ஒரு அனுகிரகத்தை பண்ணார். சரி, இவரை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு பல விதத்துலயும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச மகாராஜா தலைமை பொறுப்பை பாத்தீங்கன்னா அந்த கணிக்கண்ணன் அப்படிங்கிறவருக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, என்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு நீங்க காரணம், அதனால நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாரு. ஆனா உள்ள அர்த்தத்தோடு தான் கொடுக்குறாரு. இப்படியே சில காலம் போன உடனே அந்த கணிக்கண்ணன் அப்படிங்கிறவர்கிட்ட மகாராஜா கேக்குறாரு, இது மாதிரி எனக்கு அதுக்கு இடையில இவர் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு கேக்குறாரு அவர்கிட்ட, எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசை. அதாவது என்னன்னா, எப்படி என் மனைவி இவ்வளவு இளமையா இருக்காளோ அதே மாதிரி நானும்
இளமையா இருக்கணும், என்னையும் வந்து என்றும் 16 போல இளமையா மாத்தி கொடுங்க அப்படின்னு உடனே, அது வந்து என்னால முடியாது, என்னுடைய குருவான திருமழிசை ஆழ்வாரால மட்டும்தான் அது முடியும், ஆனா அவர் இதை செய்வாராங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியாதுன்னு. அவர் எங்க இருக்காரு அப்படின்னு, அவர் வந்து இங்கதான் காஞ்சிபுரத்துல திருவக்கா திவ்ய தேசத்துலதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. சரி, நீங்க என்னுடைய அரசாங்கத்துல இருந்து ஒரு ஒரு பகுதியை நான் அவருக்கு முழுசா நான் வந்து தானமா கொடுத்துட்றேன், அவரை வந்து எனக்கு அது மாதிரி ஒரு வரத்தை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு இவர் தெளிவா சொல்றாரு. சரிங்க, பாதி ராஜ்யத்தையே நான் கொடுத்துட்றேன், எனக்கு என்ன இருக்கோ அதுல பாதியை முழுசா நான் அவருக்கு கொடுத்துட்றேன், அதே மாதிரி எனக்கு அந்த வரம் வேணும் அப்படின்னு கேட்பார். அதுக்கும் அவர் வந்து இந்த கணிக்கண்ணன்கிறவரு ஒத்துக்கல. சரி ரைட்டுங்க, இவர் வந்து என்னை பத்தி புகழ்ந்து பாடட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, நாராயணனை பாடக்கூடிய வாயால நரனை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே மன்னருக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜ்யத்தை வச்சிருந்து அந்த ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தையே நான் உனக்கு கொடுக்குறேங்கிறேன், அதையும் வேணான்னு சொல்லிட்டு என்னை பத்தி ஒரு பாட்டாவது பாடினா அதுவும் பண்ண மாட்டேன்னா அப்புறம் ஏன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில எல்லாத்துக்கு இருக்கணும், இனிமே அந்த ஊர்ல இருக்கக்கூடாது, வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. யாருன்னா இந்த கணிக்கண்ணனை சொல்லுவார், இவன் ஊர்ல இருக்கக்கூடாது, வெளில போகணும் அப்படின்னு. இது உடனே கணிக்கண்ணன் வந்து தன்னுடைய அந்த அரசு பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய அவர் அதாவது அந்த மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை தாண்டி வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிடுவாரு. அப்பதான் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம திருமழிசை ஆழ்வாருக்கு விஷயம் வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் வந்து பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து பெருமாள்கிட்ட சொல்றாரு, அதாவது நம்ம கணிக்கண்ண இந்த ஊரை விட்டு போறானா இந்த ஒரு காரணத்தினால, அதனால அவன் இல்லாத இந்த ஊர்ல நான் இருக்க போறது இல்ல, நானும் கிளம்புறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்களா இல்ல எங்களோடய வரீங்களா அப்படின்னு கேட்டு சொல்றாரா. நானும் இல்ல அவனும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க மட்டும் இருந்தீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய ஆதிசேஷங்கிற பாம்பு பாயா சுருட்டிக்கிட்டு எங்க கூட வாங்க, 3 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே பெருமாள் டக்குன்னு ஒண்ணு எந்திரிச்சு அந்த பாம்பனை சுருட்டிட்டு பையில வச்சுட்டு கிளம்பிட்டாரு. அப்ப பெருமாள், ஆதிசேஷன், பெருமாள் மார்புலயே அம்பாள் இருக்காங்க, அதனால தாயார், அதோட வந்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் கணிக்கண்ணன், அதுக்கு அடுத்தது நம்ம ஆழ்வார், எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த திருவக்காங்கிற இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. காலையில போயிட்டு இருக்காங்க, மாலை பொழுது வருது. அந்த காலத்துல எல்லாம் நம்ம போகணும்னா நடந்து மட்டும்தான் போக முடியும், இந்த மாதிரியான வசதிகள்லாம் அப்ப கிடையாது. அப்ப வந்து மாலை வந்த உடனே சரி இந்த இரவு பொழுது ஆக போகுது, ஏதாவது ஒரு இடமா பார்த்து தங்கிட்டு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் தங்குறாங்க. அந்த இடம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓர் இரவு இருக்கை. இதுதான் அந்த, ஏன்னா இவங்க 3 பேரும் அந்த இடத்துல போய் தங்கினதுனால, யாரு ஆழ்வாரும் கரிக்கண்ணனும் பெருமாளும் 3 பேரும் ஒரு ராத்திரி அங்க தங்குனதுனால ஓர் இரவு இருக்கை அப்படிங்கிறது அந்த இடத்தினுடைய பேரு. அது இன்னைக்கு மருவி ஓரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அந்த இடத்துல தங்குறாங்க. மறுநாள் காலையில சூரியன் அது விடியுது. விடிஞ்ச உடனே பெருமாள் கோயில்ல வந்து கதவு திறந்தா பெருமாளை காணும். எங்கன்னா அதுன்னு பார்த்தா அசரீரியா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு, இது மாதிரி மன்னருக்காக நான் இது மாதிரி இந்த இடத்த விட்டு இங்க போறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு போய் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி பெருமாளை காணுங்க, பெருமாள் அவரோடய போயிட்டாருங்க அப்படின்னு. உடனே ஒரு மன்னர் வந்து தலையில அடிச்சுட்டு, ஐயோ இப்படி ஒரு தவறான ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆழ்வாரையும் கணிக்கண்ணனையும் தேடி போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் தெரியாதனமா அந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த தவறை மன்னிச்சிருங்க, பொண்ணு பெருமாள் இங்க வரணும், நான் கலிகந்தனுக்கு நான் கொடுத்த பதவி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே பாதி ராஜ்யத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன், வேணா இல்லைன்னா மொத்த ராஜ்யத்தையுமே நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்களே இந்த நாட்டை ஆண்டுங்க, தயவு பண்ணி பெருமாளை திருப்பி கொடுங்க அப்படின்னு ஆழ்வார் இடத்துல கேட்கவும், ஆழ்வார் வந்து எந்த விதமான, அதாவது என்ன சொல்றது, அந்த கோபதாபங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எப்போ ஒருவன் மன்னிப்பு கேட்டானோ அப்பவே அவன் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு ஒரு உண்டான ஒரு இதை வந்துட்டான், அதனால இது எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து திருவக்காக்கே வராரு. ஆனா மன்னர் கொடுத்த இந்த பரிசையுமே அவர் வந்து ஆழ்வார் வந்து ஏத்துக்கல். இப்படி இந்த சிறப்பு வந்து நடந்தது. இது நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவக்கா. சுவாமியினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதாவது ஆழ்வார் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செஞ்சிடறாரு பெருமாள். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவரு இது வந்து இது எல்லாமே திவ்ய பிரபந்த பாசுரத்துல வரும். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அந்த ஆதிசேஷனை படுக்கையை சுருட்டிட்டு வான்னு சொல்றது ஒரு பாட்டு, திரும்பி அது மாதிரி அந்த சுருக்கு பாய் போட்டு படுத்துவோ அப்படின்னு சொல்றதும் ஒரு பாட்டு இருக்கு.
அது அந்த திருவக்கா பதியத்துல அந்த பாசுரத்துல வரும். அது ரொம்ப அருமையான ஒரு பாசுரங்கள் அதெல்லாம். இப்படி இருந்ததா. இப்ப இந்த கணிக்கண்ணன் நம்ம சொன்னோம்ல, அந்த கணிக்கண்ணன் யாரு, அவர் பிறந்தது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு முதல்ல திருமழிசை ஆழ்வார் பிறந்ததுக்கான வரலாறு தெரிஞ்சாதான் நம்ம இதை பார்க்கலாம். ஏன்னா இது முன்கூட்டியே நம்ம மெயின் சாப்டரை சொல்லிட்டோம். இப்பதான் பிளாஷ்பேக் உள்ளார போகணும். நம்ம சொன்னோம் இல்லையா, பார்கவ மகரிஷியா பார்கவர் இருக்காரு இல்லையா, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பல ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புத்திர பேரே இல்லாம இருந்தது. அந்த புத்திர பேரை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வகையில ஒரு குழந்தைய பெருமாள் கொடுக்குறாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த குழந்தை ஒரு பிண்டமா இருக்கு. அந்த குழந்தைக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, தலையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பிண்டத்தை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு பெற்றோர்கள், இந்த குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கறது, இது எதுவுமே செய்ய முடியாது, அதனால இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இடத்துலயே கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அப்ப பெருமாளும் தாயாரும் அந்த இடத்துக்கு வரவும், அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பெருமாள் தன்னுடைய அருளை கொடுத்து ஒரு குழந்தையாக மாத்தி கொடுக்குறாரு. அப்ப பெருமாளினுடைய பல ஆண்டு பக்தர், பெருமாளினுடைய பக்தர், அவருக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா திருவாளன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அவருக்கும் வந்து பல ஆண்டுகளாக புத்திர பாக்கியம் இல்லை. அப்ப அந்த பக்தன் இடத்துல இந்த குழந்தைய காட்டுறாரு பெருமாள். உடனே அந்த பக்தன் திருவாளன்கிறவரு ரொம்ப சந்தோஷத்தோட இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைய பார்த்த அடுத்த நொடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு பாலானது சுரக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அந்த குழந்தை சாப்பிடல, பாலை மறுத்து. சரி இப்ப பசிக்கிற போல் இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாங்க. எப்படியா இருந்தாலும் பசின்னா குழந்தாலும் அப்ப வந்து தாயார் வந்து பால் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா பாலை குடிச்சிட்டு அது பேசாம இருக்கும். எடுத்துட்டு வந்த அன்னைக்கு ஃபுல்லா இந்த குழந்தை வந்து அழவும் இல்லை, பால் கொடுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா அது பாலை தட்டி விடுறது, சாவ குடிக்க மாட்டேங்குது. சரி தாய்ப்பால் தான் விருப்பம் இல்லை போட்டிருக்கு, சரி நம்ம பசும்பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே மாட்டுல இருந்து கறந்து எடுத்துட்டு வந்து பாலை கொடுத்தாங்க, அதையும் குடிக்கல. ஒரே ஆச்சரியம், என்னடா இது எல்லா குழந்தையும் பால் குடிக்கும், இந்த குழந்தை பாலே குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு அதுக்கு ஏதோ மூடு இல்லை, நாளைக்கு குடிக்கணும்னு பார்த்தா இப்படியே வாரங்களும் மாதங்களும் போதே தவிர குழந்தை ஒரு சொட்டு தண்ணியோ பாலோ எதுவுமே குடிக்காம இருக்கு. ஒண்ணுமே இல்லை அந்த குழந்தைக்கு. ஆனா அப்படியே அதனுடைய இப்ப நம்ம எல்லாம் ஒரு வேளை சாப்பிடலனாலே நமக்கு அந்த டயர்டு தெரியும், அதுக்கு அந்த மாதிரி சோர்வோ எதுவுமே இல்லை. நல்ல எப்பயும் சாப்பிட்ட குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரியா இருக்கு. இதை பார்த்த உடனே இங்க விஷயம் வந்து, அந்த காலத்துல எல்லாம் ஒரு விஷயம் ஒரு இது சொன்னோம்னா அப்படியே ஃபுல்லா பரவிடும். அது மாதிரி ஊர் முழுக்க பரவின உடனே அப்ப ஒரு வயோதிக தம்பதிகள் இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வராங்க. வந்த உடனே அந்த காலத்துல எல்லாம் நம்ம புதுசா ஒருத்தர் வீட்டுக்கு, அந்த காலத்துல எல்லாம் இப்பயும் அது நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், நம்ம யார் வீட்டுக்கா போனோம்னா ஏதாவது வாங்கிட்டு போவோம் வருவோம் இல்லையா. அது மாதிரி இந்த குழந்தை பாலையே குடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண பாலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அந்த வயதான தம்பதிகள், குழந்தை இது மாதிரி வந்து நீ எதையுமே குடிக்கலன்னு கேள்விப்பட்டோம், அதனால நாங்க எது கொடுத்தாலும் நீ குடிக்க மாட்ட, அதனால பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண பால் வந்து இந்த கிண்ணத்துல இருக்கு, அது வந்து ஒரு தங்க கிண்ணம். உடனே இந்த தங்க கிண்ணத்தை கொடுத்து, இதை எங்களுடைய அன்பா கொடுக்குறோம், எங்களுடைய அன்பளிப்பா ஏற்று இந்த பாலை மட்டும் குடிக்கிறியா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா டக்குன்னு அந்த கிண்ணத்தை வாங்கி பாலை குடிச்சிருச்சான். அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு ஆச்சரியம். எப்படி அது இத்தனை வருஷமா, அது இது நடக்கும்போது 7வது வயசு அந்த குழந்தைக்கு, 6வது வயசு, இத்தனை வருஷமா நடக்காத ஒரு காரியம் இப்போ நடந்துச்சு, என்ன இது 6 வருஷமா சாப்பிடாதது இப்ப சாப்பிட்டுருக்குன்னா இவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லிட்டு, ஏன்னா அந்த இடத்துல பெருமாளினுடைய பிரசாதம்னு சொல்லி அவங்க கொடுத்த உடனே அந்த குழந்தை உடனே வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வரையும் அந்த குழந்தை யாருக்கிட்டையும் பேசவும் இல்லை. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்படியே போயிட்டு இருக்கு. உடனே அந்த திருவாளன் இருக்காரு இல்லையா, அந்த இந்த குழந்தையினுடைய அப்பா, அவர்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி நாங்க டெய்லி இந்த குழந்தைக்கு இது மாதிரி பெருமாள்கிட்ட இருந்து பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுக்கலாமா, நீங்க அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு. அந்த குழந்தை எது சாப்பிடுதோ நீங்க கொடுங்க, குழந்தை சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு பெற்றோர்களும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷம். அவங்க இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருஷம் கழியுது. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் பாலை வந்து கொஞ்சோண்டு கொடுக்குது.
குடிச்சிட்டு அந்த பால் ஏனத்துனா, அதாவது வாயில வச்சு சப்பி குடிச்சா என்ன ஆகும்னா எச்சல் ஆயிடும். அந்த எச்சல் பாலை வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்கள்ட்ட கொடுத்து, இந்த பாலை நீங்க 2 பேரும் குடிங்க அப்படிங்குது. உடனே அவங்க வந்து என்னடா அது ஒரு குழந்தை எச்சி பண்ணிச்சு அதெல்லாம் பார்க்க, உடனே அந்த தம்பதிகள் 2 பேரும் இந்த பாலை வாங்கி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த கிண்ணத்தை கீழே வைத்தா மறுநொடி அவங்க வந்து அப்படியே ஒரு இளமையா ஆயிடுறாங்க. அதாவது என்னன்னா 70 வயசுல வந்து 17 வயசுக்கு ஆன மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது 71 17 இப்படி போட்டா கணக்கு கரெக்டா. அது மாதிரி ரொம்ப இளமையா ஆயிடுறாங்க. ஆன உடனே அப்பதான் அந்த குழந்தை வந்து சொல்லுது என்னன்னா, உங்க 2 பேரால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் பெருமாள் இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி கொடுத்திருக்காரு. நீங்கள் இருவரும் இல்லறத்துல இருக்கணும். உங்களுக்கு பெருமாளுடைய அடியாராக ஒரு குழந்தை அவதாரம் பண்ணும். அந்த குழந்தைய வச்சு பல காரியங்கள் வைணவத்திற்கு தேவைப்படுது. அதனாலதான் உங்களுக்கு திரும்ப இளமை கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லவும், அதை கேட்டுக்கிட்ட அந்த தம்பதிகள் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில ஈடுபடவும் 1 வருடம் கழித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைதான் பேர் வைக்குது கணிக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப புரிஞ்சிருக்கும் அந்த குழந்தை கணிக்கண்ணனினுடைய அவதார வரலாறு. அந்த கணிக்கண்ணனுக்கு பேர் வச்ச குழந்தை தான் நம்ம திருமழிசை ஆழ்வார். இதுதான் நம்ம ஆழ்வாரினுடைய ஒரு அதி அற்புதமான ஒரு சரித்திரம். இவர் சொன்னதுனால பெருமாள் வந்து திருவெக்காங்கிற திவ்ய தேசத்திலிருந்து புறப்பட்டு இவருடைய வெளில வந்தார். திரும்பி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்னாரு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால திரும்ப வந்து அங்கே வந்து திரும்ப பள்ளி கொண்டுட்டார். அதி அற்புதமான ஒரு திவ்ய தேசம். அவசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போய் நம்ம எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் திருவக்கா சொன்ன மன்னம் செய்த பெருமாள் திருக்கோவில். இன்னைக்கு திருமழிசை ஆழ்வாரினுடைய திரு அவதார நட்சத்திரம். இன்னைக்கு அவரை பத்தி சிந்தனை பண்ணது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. திருமழிசை ஆழ்வார் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. முடிஞ்சது ராம் மிக்க